யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களின் மீது தொடரப்பட்ட வழக்கில் சரீர பிணையில் நேற்றைய தினம் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரி நீதிமன்றில் 75,000 ரூபாய் சரீர பிணை மற்றும் நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சராக இருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றில் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வைத்தியசாலையில் உள்ள பற்றாக்குறைகள் மற்றும் ஊழல் தொடர்பாக வைத்தியர் அர்ச்சுனா தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு வந்தார். கடந்த வாரம் இது தொடர்பாக வைத்தியசாலையில் பணிப்புறக்கணிப்பு நடைபெற்று பின்னர் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி போராட்டமாக வெடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வைத்தியர் மீதான வழக்கு விசாரணைகள் ஜூலை 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அதன்போது வைத்தியர் அர்ச்சுனா முன்னிலையாகியிருந்தார். வழக்கு விசாரணைகளை அடுத்து வைத்தியரை 75,000 ரூபாய் சரீர பிணையில் விடுவித்த நீதிமன்றம் வைத்தியசாலைக்கு செல்லவோ நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பில் முகநூல் பக்கத்திலோ பதிவுகள் ஊடாக கருத்து தெரிவிக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் நீதிமன்றம் விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சாட்டிய மற்ற வைத்தியர்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் சாவகச்சேரி காவல் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலங்களை வழங்குமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டதாக தகவல் கூறுகின்றது. அத்துடன் காவல் நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் அளிக்க தவறினாலோ அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினாலோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் பணித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவை இன்று காலை 8 மணிக்கு முன்னதாக சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து வெளியேற வேண்டும் என சாவகச்சேரி வைத்திய அதிகாரிகள் சங்க சம்மேளனம் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் தெரிவிக்கின்றது. அதேவேளை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் சுகாதார அமைச்சர் உயர் அதிகாரிகள் குழு யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்துள்ள நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக ஆராயப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்தும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக அண்மையில் நியமிக்கப்பட்ட வைத்தியர் ரஜு பணியாற்றுவார் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. இதேவேளை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்று வந்த நிலையில் இனிமேல் மருத்துவ நிர்வாகியாக பணியாற்றப் போவதில்லை என வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நியூஸ் ஒன்று போய்கொண்டிருக்கிறது வந்து நாளைக்கு என்ன கைது செய்ய போகிறார்களாம் என்று சொல்லி ஒரு இது ஒன்று போகிறது. இன்றைக்கு காலை 8 மணிக்கு வந்து நான் 9 மணிக்கு வந்து சாவச்சேரி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனான். எனக்கு எதிராக 3 வழக்குகள் போடப்பட்டிருந்த துண்டுகள் தந்தது. ஆனால் அங்கே பார்த்தபோது 5 வழக்குகள் இருந்தது. அங்கே எனது நியாயத்தை மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கு வந்து சொன்னேன். அதன் பிறகு எனக்கு 3 வழக்குகளுக்கு வந்து சரீரப்பிணை 75,000 ரூபாய் அடிப்படையில் சரீரப்பிணை வழங்கப்பட்டது. அது தவிர இன்னும் 2 வழக்குகள் மொத்தமாக 5 வழக்குகள் செய்யப்பட்டது. அதற்குரிய தவணை 7ஆம் மாதம் 31ஆம் தேதி போடப்பட்டுள்ளது. அது 30ஆம் தேதி அல்ல, மாறி சொல்லிவிட்டேன். 7ஆம் மாதம் 31ஆம் தேதி. அது தவிரவும் நாளை இந்த பிரச்சனை காரணமாக போடப்பட்ட வழக்குகள் காரணமாக நாளை போலீசாரில் வந்து வாக்குமூலம் கொடுக்குமாறியும், அது தவிர சாவகச்சேரி வைத்தியசாலையில் MS ஆக வேலை செய்ய போய் அங்கே குழப்பக்கூடாது என்கிற கட்டளை எனக்கு மதிப்புக்குரிய நீதிபதியால் செய்யப்படுது. நான் அப்படி செய்யவும் இல்லை, பிழையான விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் நான் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அப்படி குழப்புவதாக இருந்தால் இப்படி 3 நாட்களில் நான் அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தரும் இல்லாத நேரம் நான் பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு வைத்தியர்களையும் சரியான விருப்பம் இருக்கிறது. என்னை பற்றி பிழையான விஷயங்கள் சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். சில ஊடகங்கள் வந்து என்னுடைய முதலாவது இன்டர்வியூ என்னை ட்ராக் பண்ணியிருக்கிறார்கள். அதால் வந்து அது வந்து ஒரு பொய்யானது. நாளைக்கு கைது செய்ய என்று சொன்னால் உடனே இன்றைக்கு கைது செய்திருப்பார்கள். கைது செய்யப்பட்டு சரீரப்பிணையில் தான் விடுவிக்கப்பட்டேன். அதுக்குரிய தவணை 7ஆம் மாதம் 31ஆம் தேதி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களால் தரப்பட்டுள்ளது. என்னை கைது செய்ய போகிறார்கள் நாளைக்கு என்கிற வதந்திகளை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். அவர்கள் திட்டமிட்டு பரப்புவதால் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அப்படியான இதுகளை நம்ப வேண்டாம். மற்றது என்னுடைய இது வந்து அதாவது கோர்ட் செலவுக்கு என்னிடம் காசு இருக்கவில்லை. அதனால் என்னுடைய காரை விட்டு தான் அந்த கோர்ஸ் இதை பார்க்க போகிறேன். அது சம்பந்தமான நான் போட்ட
போஸ்ட்டுக்கும் 1-2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அது நான் போட்டது காரணம் என்னுடைய கோர்ட் கேஸுகளுக்கு பே பண்ணுறதுக்கு வந்து என்னிடம் உண்மையாகவே காசு இருக்கவில்லை. 3500 ரூபா காசு தான் பாக்கெட்டில் இருந்தது. அதுதான் உண்மை. நீங்கள் பிஓசி மேனேஜர்டையும் அடிச்சு கேட்கலாம் என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குண்டு, அல்லது என் 86-18-0-32-5 என்னுடைய ஐடென்டி கார்டில் யாராவது மேனேஜர்கள் இருந்தால் கிரிப்பை எடுத்து பார்க்கலாம். 72 லட்சம் ரூபா லோன் தான் இருக்கிறது. நான் போய் சொல்லவில்லை. ஆகவே இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறது, பொதுமக்கள் வந்து இப்படி ஊடகங்கள் பரப்புகின்ற பிழையான வதந்திகள், நாளை கைது செய்யப்படுகிறார் போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். The requirements of the hospitals and also look at we try to develop a provincial dialogue. Central government is a devolved subject, so the provincial government, the governor controls certain hospitals as at now, and also central government controls some of the hospitals. We want to ensure that the services are given to the people of the country, irrespective of whether it's controlled by the central government or the provincial government. We want to ensure that we need to, we look into the requirements of the hospitals and fulfill from our side whatever possible requirements. Regarding the presidential election, the party decision? The party has not taken a decision as yet, but we are working with President as at now. I think the party will take a good decision when the elections are announced. However, recently there has been 2 MSs, but the old MS is also still there, the new MS is also there. The letter has not been sent from the central government, they are saying. So what is the action that is being taken? We have appointed a committee to look into that aspect. Whatever that has happened is water under the bridge. What we need to tell the people of the country and people of areas, the Sri Lankan doctors and the healthcare workers are rendering a human service to the people of the country. That's why health services are considered as one of the best in the region. So our indicators are much better than some of the European countries. That is thanks to the health workers that have been working over a period of time. So don't highlight the bad things in media. Tell us the good things. Tell good things to the people of the country what's happening in there. And also don't worry, we will look into that one and try to settle things in a proper manner. Okay? சொல்றாரு என்னடா, இப்போது வந்து இப்போ அந்த ஊடகத்தில் வந்திருக்க செய்தியை தானும் அறிஞராண்டும் இது சார்ந்து தான் கவலைப்படுறேன் என்றால், இன்றைக்கு இங்கே இருக்கிற வைத்தியர்கள் பல முக்கியமான சேவைகளை இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்டில் உள்ள சுகாதாரம் சார்ந்த அறிகுறிகள் இந்த 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 பிரதேசத்திலேயே முன்னிலையில் நிற்குது. அதனால் நான் இந்த வைத்தியர்கள் இந்த சிஸ்டம், இந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் ஒரு முக்கியமான ஒரு சேவை செய்து கொண்டிருக்கு. ஆகவே மக்களுக்கு, அதாவது சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், அது சார்ந்து தாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் மக்களுக்கு இது சார்ந்து இந்த செய்த நல்ல வேலை திட்டங்களையும் ஞாபகத்தில் வச்சுருக்க சொல்கிறோம். அது சம்பந்தமாக தான் கதைக்க போயணும்னு நினைக்கிறேன். இனி அடுத்து இஸ் ஆஸ்கிங் who is the current MS at the Chavachiri Hospital? The current MS has been appointed by the ministry is working in there. Okay? Right. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.